வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பொங்கல், வடை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் பிளேட் நிறைய சாம்பார் ஊற்றி அதில் இட்லியவோ வடையவோ போட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 வரமிளகாயை எடுத்திருக்கேன். இது அளவான காரத்தில் இருக்கும். ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். அளவான தீயிலேயே வறுக்கணும், இல்லைனா கருகிரும். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ இதில் 3 டீஸ்பூன் மல்லியை போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 3 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் ஒரு 30-40 செகண்ட் அளவான தீயிலேயே வறுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். அதே சமயம் கருகிடக்கூடாது. எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அதே பானில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். செவக்கிற அளவுக்கு வதங்க வேண்டாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். 4 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அளவான தீயிலேயே பிரட்டி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாய், பருப்பு, மல்லி, சீரகம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணிக்கலாம். இதை பவுடர் பண்ணிட்டோம். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதையும் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மணக்க நம்மளோட சாம்பார் மசாலா ரெடி ஆயிருச்சு. குக்கரில் 1/2 கப் துவரம்பருப்பு, 2 கப் தண்ணி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மசிச்சிடலாம். ரொம்பவும் நைஸாக மசிக்க வேண்டாம். அங்கங்கே பருப்பு தெரியட்டும். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். ரொம்ப வதக்க வேண்டாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. ஒரு பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். அங்கங்கே தக்காளி சாம்பாரில் தெரியணும். சின்னதாக ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 4-5 அவரைக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். 1 நிமிஷம் எண்ணெயிலேயே காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். ஒரு பாதி அளவுக்கு காய் வேகட்டும். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். புளியோட அளவு 25 கிராம். இதோடைய 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த சாம்பார் மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி பத்தாது. பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதால இன்னொரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கணும். இது கொதித்து வந்துருச்சு. நம்ம மசிச்சு வச்சுருந்த பருப்பை உள்ளே ஊற்றிடலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இட்லி, தோசைக்கு சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை போட்டுக்கலாம். டிஃபன் சாம்பாருக்கு வெல்லம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள்,
ஒரு வரமிளகாயை போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். காஷ்மீரி வரமிளகாய்த்தூள் சேர்க்கும்போது சாம்பாருக்கு நல்ல கலரை கொடுக்கும். நல்லா கலந்து விட்ட பிறகு சாம்பாரில் ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.